குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் இடைக்காட்டு சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 36. ஒன்றை பிடித்தோர்க்கே பசுவே உண்மை வசப்படுமே, நின்ற நிலைத்தனிலே பசுவே நேர்மை அறிவாயே. நின்ற நிலை அப்படின்னா விழிப்பு நிலை. ஒன்றான இறைவனை பற்றியவர்க்கு ஆன்ம பசுவே மெய்ஞானம் கைகூடும், நின்ற நிலையான விழிப்பு நிலையிலே ஆன்ம பசுவே இணக்கம் நீ அறிவாய். பாடல் 37. எல்லாம் இருந்தாலும் பசுவே ஈசர் அருள் இல்லையேல் இல்லா தன்மையென்றே பசுவே எண்ணி பணிவாயே. ஈசர் அப்படின்னா இறைவன், பணிவாய் அப்படின்னா வணங்குவாய். உன்னிடம் எல்லா விதமான செல்வம் செழித்து இருந்தாலும் ஆன்ம பசுவே கடவுளின் அருள் உன் மீது இல்லை என்றால் அந்த செல்வங்களினால் உனக்கு ஒரு பயனும் உண்டாவதில்லை. எனவே இறைவனை நினைத்து வழிபடுவாயாக. பாடல் 38. தேவன் உதவியின்றி பசுவே தேர்ந்திடில் வேறொன்றில்லை, ஆவிக்கும் ஆவியதாம் பசுவே அத்தன் திருவடியே. தேவன் அப்படின்னா இறைவன், அத்தன் அப்படின்னா தந்தையாகிய இறைவன், தலைவனாகிய இறைவன் அப்படின்னும் சொல்லலாம். இறைவனின் ஒத்துழைப்பு இல்லாமல் ஆன்ம பசுவே அடைவது ஏதும் இல்லை. சிற்றான்மா பேரான்மாவாவது ஆன்ம பசுவே தந்தையான இறைவனின் திருவடியே. பாடல் 39. தாயினும் அன்பன் அன்றோ பசுவே சக்திக்குள்ளானவன் தான் நேயம் உடையவர் பால் பசுவே நீங்காது இருப்பானே. சக்திக்குள்ளானவன் அப்படின்னா தன் உடலில் பாதியை சக்திக்கு வழங்கியவன். நேயம் அப்படின்னா அன்பு, பக்தி எப்படி வேணா வச்சுக்கலாம். தாயை காட்டிலும் இறைவன் அன்பானவன். ஆன்ம பசுவே உமையவள் சக்திக்கு அன்பாகி தன் உடலில் பாதியை அளித்தவன். அவன் பக்தி கொண்டவரிடம் நீங்காமல் இருப்பான். பாடல் 40. முத்திக்கு வித்தானோன் பசுவே மூல பொருளானோன் சக்திக்கு உறவானோன் பசுவே தன்னை துதிப்பாயே. முத்தி அப்படின்னா வீடு பேரு, வித்தானோன் அப்படின்னா விதையானவன், துதிப்பாயே அப்படின்னா வணங்குவாயே. சிவபெருமான் வீடு பேரு அடைவதற்கு விதையானவன். ஆன்ம பசுவே அவன் மூலாதாரமானவன், உமாதேவியாரின் கணவரானவன். ஆன்ம பசுவே அவரை போற்றி வணங்குவாயாக.